ராதே கிருஷ்ணா. வணக்கம். நான் உங்கள் சிகியம்மா பேசுகிறேன். இன்றைக்கி விவேகானந்தர் யாருக்கு கடிதம் எழுதியிருக்காருன்னு பார்க்கலாமா? நேற்று யாருக்கு எழுதுனாங்களோ அவங்களுக்கே தான் இன்றைக்கி எழுதியிருக்கார். யாருக்கு அப்படின்னாக்கா அலசிங்கா அப்படிங்கிறவருக்கு எழுதியிருக்காரு. எப்போ எழுதியிருக்காரு அப்படின்னாக்கா 1893 வருடம் நவம்பர் 2ஆம் தேதி சிகாகோ மாநாட்டில் கலந்துக்கிட்டாருல்ல, அதை பற்றி இந்த கடிதத்தில் எழுதியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? அன்பார்ந்த அலசிங்கா, எனது கனநேர பலவீனத்தால் உனக்கு இவ்வளவு சிரமம் ஏற்பட்டதற்கு நான் மிக வருந்துகிறேன். அந்த வேளையில் எனக்கு பணத்தட்டுப்பாடு இருந்தது. அதன் பிறகு இறைவன் நண்பர்களை தந்து உதவினார். பாஸ்டனுக்கு அருகில் உள்ள கிராமம் ஒன்றில் டாக்டர் ரைட் என்பவருக்கு நான் அறிமுகமானேன். ஹார்வார்ட் பல்கலைக்கழகத்தில் அவர் கிரேக்க பேராசிரியர். மதப்பேரவையில் நான் கலந்து கொள்ள வேண்டியதன் அவசியத்தை அவர் மிகவும் வற்புறுத்தி கூறினார். அதன் மூலம் நாட்டு மக்களுக்கு நான் அறிமுகமாவேன் என்பது அவரது எண்ணம். எனக்கு தெரிந்தவர்கள் யாரும் இல்லாததால் அந்த பேராசிரியர் எனக்காக எல்லா ஏற்பாடுகளையும் செய்தார். இவ்வாறு இறுதியில் நான் சிகாகோ திரும்பி வந்தேன். இங்கே மதப்பேரவைக்கு வந்திருந்த கீழே மேலை நாட்டு பிரதிநிதிகளும் நானும் அன்பர் ஒருவரின் வீட்டில் தங்கினோம். பேரவை ஆரம்பித்த அன்று காலையில் நாங்கள் அனைவரும் கலை மாளிகை என்ற கட்டிடத்தில் கூடினோம். கூட்டங்கள் நடைபெறுவதற்காக அங்கே ஒரு பெரிய கூடமும் வேறு சிறு கூடங்களும் தற்காலிகமாக அமைக்கப்பட்டிருந்தன. அங்கே எல்லா நாட்டினரும் இருந்தனர். இந்தியாவிலிருந்து பிரம்ம சமாஜத்தை சேர்ந்த மசூம்தார், பம்பாயை சேர்ந்த நகர்கர், சமணர்களின் பிரதிநிதியாக காந்தி, தியாசாபிக்கல் சொசைட்டியின் பிரதிநிதிகளாக சக்கரவர்த்தி, அன்னிபெசன்ட் ஆகியோரும் வந்திருந்தனர். மசூம்தாரும் நானும் பழைய நண்பர்கள். சக்கரவர்த்திக்கு என்னை ஓரளவு தெரியும். பிரம்மாண்டமான ஊர்வலம் நடைபெற்றது. பிறகு மேடைக்கு எங்கள் அனைவரையும் வரிசையாக அழைத்துச் சென்றனர். கற்பனையில் பாருங்கள், கீழே ஒரு கூடம், மேலே பெரியதாக அமைந்த ஆசனப்படி வரிசைகள், அதில் நாட்டின் மிகச்சிறந்த பண்பாட்டின் பிரதிநிதிகளாக அமைந்த 6,000-7,000 ஆண்களும் பெண்களும், மேடையில் உலகில் எல்லா நாட்டையும் சார்ந்த மேதைகள். நானும் இதுவரை என் வாழ்க்கையில் பொதுக்கூட்டத்தில் பேசாதவன். நான் இந்த பேரவையில் பேச வேண்டும். இசை, விழா, உரைகள் என வரிசையாக பேரவை தொடங்கியது. பிறகு பிரதிநிதிகள் ஒவ்வொருவராக அறிமுகம் செய்யப்பட்டனர். அவர்கள் வந்து பேசினர். எனது இதயம் படபடத்தது. நாக்கு அநேகமாக வறண்டே போயிற்று. நடுக்கத்தின் காரணமாக காலையில் பேச எனக்கு தைரியம் வரவில்லை. மசூம்தார் அவர்கள் அழகாக பேசினர். சக்கரவர்த்தியின் பேச்சு அதைவிட நன்றாக இருந்தது. அவர்களை எல்லோரும் நன்றாக கைத்தட்டி பாராட்டினர். முன்பே தயாரிக்கப்பட்ட உரைகளுடன் அவர்கள் ஆயத்தமாக வந்திருந்தனர். நான் ஒரு முட்டாள். அப்படி எதுவும் செய்யவில்லை. ஆனால் கலைமகளை வணங்கிவிட்டு மேடையில் வந்தேன். டாக்டர் ஃபரோஸ் என்னை அறிமுகம் செய்து வைத்தார். நான் சுருக்கமாக பேசினேன். ஆரம்பத்தில் அமெரிக்க சகோதரிகளே, சகோதரர்களே என்று அழைத்தேன். அவ்வளவுதான். 2 நிமிட நேரம் காது செவிடுபடும்படியான கரகோஷம். அதன் பிறகுதான் உரையை தொடர முடிந்தது. உரை நிறைவுற்றது. உணர்ச்சி பெருக்கினால் அப்படியே அமர்ந்து விட்டேன். என் பேச்சுதான் அனைத்திலும் வெற்றிகரமானது என்று எல்லா பத்திரிகைகளும் எழுதின. நான் அமெரிக்கா முழுவதும் பிரபலமாகிவிட்டேன். உரையாசிரியரான ஸ்ரீதரர் ஊமையையும் பெரும் பேச்சாளனாக்குவான் என்று உண்மையாகத்தான் சொன்னார். அந்த இறைவனின் திருநாமம் வாழ்க. அன்று முதல் நான் நாடறிந்த ஒருவனாக உள்ளேன். இந்து மதம் என்னும் என் கட்டுரையை நான் பேரவையில் படித்த அன்று அதுவரை என்றும் இல்லாதபடி கூடம் நிரம்பி வழிந்தது. பத்திரிகைகளில் ஒன்றில் வெளியான செய்தியின் ஒரு பகுதியை அப்படியே உங்களுக்கு எழுதுகிறேன். பெண்கள் பெண்கள் எங்குமே பெண்கள் நிறைந்திருந்தனர். விவேகானந்தரின் முறை வருவதற்கு முன்பு பிற கட்டுரைகள் வாசிக்கப்பட்டன. அவற்றையெல்லாம் சகித்து கொண்டு காத்திருந்தனர். பத்திரிகை துணுக்குகளை எல்லாம் அனுப்பினால் நீ பிரமித்து விடுவாய். ஆனால் நான் இந்த விளம்பரங்களை வெறுப்பவன் என்பது உனக்கு தெரியும். ஒன்று கூறுவது போதும். நான் எப்போது மேடை மீது சென்றாலும் காது செவிடாகும்படி கரகோஷம் விடும். அநேகமாக எல்லா பத்திரிகைகளும் என்னை உயர்வாக பாராட்டின. கொள்கை வெறி பிடித்த பத்திரிகைகளும் கூட அழகிய முகமும் காந்தம் போல் கவரும் தன்மையும் அற்புத பேச்சுத்திறனும் கொண்டுள்ள இந்த மனிதர் பேரவையில் மிக முக்கியமானவராக விளங்குகிறார் என்பதை சொல்லியே தீர வேண்டியதாயிற்று. இதற்கு முன்பு கீழை நாட்டினர் யாருமே அமெரிக்க சமுதாயத்தின் மீது இப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியதில்லை என்பதை நீ தெரிந்து கொள்வது போதுமானது. எனது உடை போன்றவற்றிற்காக பயங்கர செலவு ஆகியது. அவையெல்லாம் போக என்னிடம் 200 பவுண்ட் உள்ளது. வண்டி வாடகை, உணவு போன்ற எதற்கும் இப்போது ஒரு பைசா கூட செலவில்லை. நான் விரும்பினால் நகரத்தில் உள்ள மிக அழகிய வீடுகள் எனக்காக திறந்துள்ளன. நான் எப்போதும் யாராவது ஒருவரின் விருந்தினனாகவே இருந்து வருகிறேன். இந்த நாட்டு மக்களிடையே இருக்கின்ற பேரார்வத்தை போல் வேறு எங்குமே காண முடியாது. ஒவ்வொன்றையும் அறிய விரும்புகிறார்கள். இங்குள்ள பெண்களோ உலகின் மிக முன்னேற்றம் அடைந்தவர்கள். பொதுவாக அமெரிக்க பெண் ஆணை விட பண்பட்டவளாக இருக்கிறாள். ஆண்கள்
வாழ்வு முழுவதையும் பணத்திற்கு அடிமையாக்குகின்றனர். பெண்களோ ஒவ்வொரு வாய்ப்பையும் தங்களை உயர்த்தி கொள்வதற்காக பயன்படுத்துகின்றனர். அவர்கள் அன்பு நிறைந்தவர்கள், கபடமற்றவர்கள். உபதேசம் செய்ய விரும்புகின்ற ஒவ்வொருவனும் இங்கே வந்து விடுகிறான். பெயருக்கு கொள்கை என்று ஒன்று போதும். ஆனால் இவற்றுள் பெரும்பாலானவை உள்ளீடற்றவை என்பதை வருத்தத்துடன் தெரிவிக்க வேண்டியுள்ளது. அமெரிக்கர்களிடமும் குறைபாடுகள் உள்ளன. யாரிடம்தான் இல்லை? ஆனால் சுருக்கம் இதுதான்: நாகரிகத்தின் விதையை விதைத்தது ஆசியா, மனிதனை உருவாக்கியது ஐரோப்பா. பெண்களையும் பாமர மக்களையும் முன்னேற செய்து வருகிறது அமெரிக்கா. பெண்களுக்கும் உழைப்பாளிகளுக்கும் இது சொர்க்க பூமி. அமெரிக்கா பாமர மக்களையும் பெண்களையும் நம் நாட்டினருடன் ஒப்பிடுங்கள், விஷயம் உடனே விளங்கிவிடும். அமெரிக்கர்கள் வேகமாக பரந்த நோக்குடையவர்களாகி வருகின்றனர். இந்தியாவில் நீங்கள் காண்கின்ற முரட்டு மேலோடு கொண்ட கிறிஸ்தவர்களை கொண்டு அவர்களை மதிப்பிடாதீர்கள். அத்தகையோர் இங்கும் உள்ளனர். ஆனால் அவர்களின் எண்ணிக்கை விரைவாக குறைந்து வருகிறது. இந்துக்கள் பொதுவாக தங்களை பெருமையடித்துக் கொள்வார்களே, அந்த ஆன்மீகத்தை நோக்கி இந்த மாபெரும் நாடு வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறது. இந்து தனது மதத்தை கைவிடக்கூடாது. ஆனால் மதத்தை அதற்கான எல்லைகளுக்குள் வைத்துக்கொண்டு சமுதாயம் வளர்வதற்கான சுதந்திரத்தை அளிக்க வேண்டும். இந்திய சீர்திருத்தவாதிகள் அனைவரும் ஒரு பெருந்தவறை செய்தனர். புரோகிதத்துவத்தின் அக்கிரமங்கள், சீரழிவு போன்ற அனைத்திற்கும் காரணம் மதமே என்று கொண்டு தகர்க்க முடியாத அந்த கோட்டையை இடித்து தள்ள புறப்பட்டனர். விளைவு தோல்வி. புத்தரிலிருந்து ராம்மோகன் ராய் வரையிலும் ஒவ்வொருவரும் ஜாதியை ஒரு மத அமைப்பு என்று கொள்கின்ற தவறுக்கு உள்ளாயினர். அந்த தவறின் காரணமாக மதம், ஜாதி இரண்டையுமே தகர்க்க முற்பட்டனர். தோல்வியை தழுவினர். ஆனால் புரோகிதர்கள் என்னதான் உளறினாலும் ஜாதி என்பது இறுகி போன ஒரு சமுதாய அமைப்பே. அது தனது பணியை செய்து முடித்த பிறகு இப்போது இந்தியாவின் சுற்றுச்சூழல் எங்கும் தனது துர்நாற்றத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. மக்களுக்கு அவர்கள் இழந்த சமுதாய தனித்துவத்தை மீண்டும் அளிப்பதன் மூலம் மட்டுமே அந்த துர்நாற்றத்தை அகற்ற முடியும். இங்கு பிறந்த ஒவ்வொருவனும் தான் மனிதன் என்பதை அறிந்துள்ளான். இந்தியாவில் பிறக்கின்ற ஒவ்வொருவனும் தான் சமுதாயத்தின் அடிமை என்பதையே அறிகிறான். வளர்ச்சிக்கு ஒரே அறிகுறி சுதந்திரம். சுதந்திரத்தை விளக்குங்கள். விளைவு சீரழிவாகவே இருக்கும். தற்காலத்தில் போட்டிகள் புகுந்ததும் ஜாதி எவ்வளவு விரைவாக மறைந்தொழிகிறது பாருங்கள். அதை ஒழிக்க எந்த மதமும் தேவையில்லை. வியாபாரியான செருப்பு தைக்கின்ற, மது தயாரிக்கின்ற பிராமணர்களை வட இந்தியாவில் சாதாரணமாக பார்க்க முடிகிறது. ஏன்? போட்டிதான். இப்போதைய அரசாங்கத்தின் கீழ்தான் வாழ்வதற்காக யாரும் எதையும் செய்யலாம். விளைவு தலைதெறிக்கும் போட்டா போட்டி. இவ்வாறு ஆயிரக்கணக்கானோர் தாழ்ந்த படியில் சோம்பி கிடப்பதற்கு பதிலாக தாங்கள் பிறந்ததற்கான உன்னத நிலையை தேடுகின்றனர். தேடி காணவும் செய்கின்றனர். குளிர்காலம் முழுவதுமாவது நான் இந்த நாட்டில் தங்கியிருந்தாக வேண்டும். பிறகு ஐரோப்பா செல்வேன். எனக்காக அனைத்தையும் இறைவன் தந்தருள்வார். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்கள் அன்புக்காக எனது நன்றியை வார்த்தைகளில் கூற இயலாது. இறைவன் என்னில் இருக்கிறான் என்பதை நாள்தோறும் நான் உணர்ந்து வருகிறேன். அவரது ஆணையை பின்பற்றி நடக்கவே நான் முயற்சி செய்கிறேன். அவரது திருவுளத்தின்படியே அனைத்தும் நடக்கும். நாம் உலகிற்காக பெரும் செயல்கள் செய்வோம். ஆனால் நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காக அவற்றை செய்வோம். பெயருக்காக அல்ல, புகழுக்காக அல்ல, எதற்கெடுத்தாலும் ஏன் என்று கேட்டுக்கொண்டிருப்பதல்ல. வேலை செய்வதும் அதிலேயே மடிவதும் தான் நாம் செய்ய வேண்டியது. நல்ல உற்சாகத்துடன் திகழுங்கள். மகத்தான செயல்கள் செய்வதற்காக இறைவனால் நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளோம் என்பதை நம்புங்கள். அவற்றை நாம் செய்தே தீர்வோம். உங்களை தயாராக வைத்திருங்கள். அதாவது தூயவர்களாக, புனிதமிக்கவர்களாக திகழுங்கள். அன்பிற்காக அன்பு செய்யுங்கள். ஏழைகளை, துன்புறுத்துபவர்களை, தாழ்த்தப்பட்டவர்களை நேசியுங்கள். இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இடையிடையே ராமநாதபுரம் மன்னரையும் பிறரையும் போய் பார்த்து இந்தியாவின் பாமர மக்களிடம் அனுதாபம் கொள்ளுமாறு தூண்டுங்கள். அவர்கள் ஏழைகளின் தோள் மீது சவாரி செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஏழைகளை கை தூக்கிவிட முயற்சி செய்யவில்லை என்றால் மனிதர்கள் என்று சொல்வதற்கே அவர்கள் தகுதியற்றவர்கள் என்பதை அவர்களிடம் சொல்லுங்கள். பயம் வேண்டாம். இறைவன் உங்களுடன் உள்ளார். பசியில் வாடுகின்ற எளியவர்களான கோடிக்கணக்கான பாமர இந்தியர்களையும் அவர் நிச்சயமாக கை தூக்கிவிடும். உங்கள் இளைஞர்கள் பலரை விட, உங்கள் மன்னர்கள் பெரும்பாலோரை விட இங்குள்ள ரயில் நிலைய கூலி ஒருவன் அதிகமாக கல்வி பெற்றுள்ளான். இந்து பெண்களுள் பெரும்பாலோரும் நினைக்க முடியாத அளவு கல்வியை ஒவ்வொரு அமெரிக்க பெண்ணும் பெற்றுள்ளனர். நாமும் அதே கல்வியை ஏன் பெற முடியாது? பெற்றே ஆக வேண்டும். உங்களை ஏழை என்று எண்ணாதீர்கள். பணம்தான் ஆற்றல் என்பதல்ல, நல்லியல்பும் புனிதமுமே ஆற்றல். உலகெங்கும் இதுவே உண்மையாக இருப்பதை வந்து காணுங்கள். ஆசிகளுடன் விவேகானந்தா அப்படின்னு எழுதியிருக்காரு. இந்த கடிதத்திலேருந்து என்ன தெரியுது? ஜாதி மதம் பெரிதல்ல, மனிதன் மனிதனாகவே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப ஆசைப்பட்டிருக்காரு. அது மட்டும் இல்லை, ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி மகளிர் தினம் வேறு. அதனால் பெண்களுக்கு கல்வியை கொடுக்கணும் அப்படின்னு விவேகானந்தர் ஆசைப்பட்டிருக்காரு. நல்லா இருக்குதா நான் இன்றைக்கி கேட்குறதுக்கு? நாமளும் இனிமேல் நல்லதையே நினைப்போம், நல்லதையே நடக்கும், ஆனந்தமாக இருப்போம். ஓகே, பாய். ராதே கிருஷ்ணா.